பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாளைக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை கல்யாணதுர்கம் அன்னை மரியாள் ஆசிரமத்திலே ராவிழிப்பு ஜெபம் உண்டு. உங்களிலே பல பேர் அன்றைய தினத்து எங்களுக்கு தெரிய வருகிறது, பிரதர் அமாவாசை என்று எங்களாலே தயாரிப்பில் இருக்க முடியவில்லை, எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறோம், ஒரு நாள் முன்னாடியே தெளிவுபடுத்துங்க என்றால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டின்படியாலே இந்த வீடியோவை ஒரு நாள் முந்தியே நாங்கள் வெளியிடுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ், மனுஷனுக்கு நடுவில் நடக்குது ஒரு ப்ராமிஸ், அது அக்ரிமெண்ட் என்பார்கள். ஒரு மனுஷன் மாறுகிற வேலையிலே, அந்த அக்ரிமெண்ட்டை உடைக்கிற வேலையிலே இன்னொருவனும் அதுக்கு தகுந்தபடி மாறிவிடுகிறான். முதலிலே பேசியது போல ஒரு மனுஷன் மாறுகிற பொழுது இன்னொரு மனுஷனும் அதுக்கு தகுந்தபடி மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆனால் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே நடப்பது அந்த பிராமிஸ் என்பது ஒரு உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு உடன்படிக்கை. மனுஷன் எப்படி மாறினாலும் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் வாக்குறுதியையும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ரஹாமுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்ரஹாமுடைய வாழ்க்கை சரிதையை நடந்த நிகழ்வும் இறுதியிலே மரணம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அரும்பெரும் செயல்கள் அப்ரஹாம் செய்வதை பார்க்கிறோம். தன் ஒரே மகனான ஈசாக்கை கடவுள் பலி கேட்கிறார். தைரியமாக பலி கொடுப்பதற்கு சித்தமாகிறார் அப்ரஹாம், துணிந்து விட்டார் அப்ரஹாம். யுத்தம் செய்ய நேரிடுகிறது. தன்னுடைய உறவினரான லோத்துக்கு ஒரு கஷ்டம் நேரிடுகிற பொழுது தைரியமாக யுத்தத்துக்கு சென்று அவன் இழந்து போவது எல்லாவற்றையும் லோத்துக்கு மீட்டு கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படி விசுவாசம் 75வது வயதிலே உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய நாட்டையும் விட்டு நீ வா என்று சொன்ன ஒரே வார்த்தையை கேட்டு அப்ரஹாம் தன்னுடைய தேசமான ஊரிலிருந்து அதோ ஒரு பிரயாணத்தை தொடங்குகிறார். டெசர்ட்டிலே, பாலைவனத்தில் அந்த பிரயாணம் தைரியமாக கடவுளை நம்பி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவ்வளோ விசுவாசத்தையும் இவ்வளோ விதமான வல்லமை மிகு கிரியைகளையும் கடவுள் அப்ரஹாம் மூலியமாக செய்தார். அப்ரஹாமுக்கு கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். ஐகுப்து தேசத்துக்கு போக நேரிடுகிறது. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அப்ரஹாம் மாறிவிடுகிறார். தன்னுடைய மனைவியான சாராவை அப்ரஹாம் அந்த இடத்திலே என்னுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஜெரார் தேசத்துக்கு போக நேரிடுகிறது. அந்த இடத்திலே அப்ரஹாம் திரும்பவும் சாராவை தன்னுடைய சகோதரி என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த 2 இடத்திலும் கடவுள் இறங்கி வந்து அப்ரஹாமுக்கு தன்னுடைய மனைவியை மீட்டு கொடுப்பதை பார்க்கிறோம். ஃபரோவுக்கு எச்சரிக்கை கொடுத்து, ஐகுப்து அரசனான ஃபரோவுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவர் மீட்டு கொடுக்கிறார். அபிமெலேக்கினுடைய உறவினர்கள் இந்த வீட்டில் இருப்பவர் எல்லாருக்கும் ஒரு நோயை கொடுக்கிறார், பயப்படுகிறார்கள். அபிமெலேக்கு கனவுல கடவுள் தோன்றுகிறார். அபிமெலேக், நீ செய்வது தவறு, சாரா இன்னொருத்தனுடைய மனைவி என்று கடவுள் எச்சரிக்கை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ரஹாம் பயப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
பயப்பட்டார் அப்ரஹாம். கடவுளை பார்த்த அப்ரஹாம், தரிசனத்திலே பார்த்த அப்ரஹாம், தன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்த அப்ரஹாம் பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் ஒரு வாக்கு தத்தத்தை அப்ரஹாமுக்கு கொடுக்கிறார். இதோ எலியேசர் எனக்கு வயதாகி விட்டது ஆண்டவரே, என்னுடைய எலியேசர் என்கின்ற என்னோடு இருக்கிற அந்த மனுஷனை நான் என் சந்ததிக்கு வாரிசாக்கி கொள்ளலாமா? இல்லை, உன் கர்ப்பத்திலே ஒரு மகன் பிறப்பான். ஒரு சில காலங்கள் கடந்து போகிறது. அப்ரஹாம் ஒரு வற்புறுத்தல், அதனுடைய மனைவியினுடைய வற்புறுத்தனாலே ஹகார் என்று ஐகிப்திய அடிமை பெண்ணோடு திருமணம் செய்கிற நேரிடுகிறது. ஹகாருக்கும் அப்ரஹாமுக்கும் இஸ்மாயேல் என்று ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒருவேளை இதுவோ என்று சாரா வற்புறுத்த பொழுது, ஹகாரை திருமணம் செய்து கொள், மணந்து கொள், இவளோடு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்று சொன்ன பொழுது, இல்லை, ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அப்ரஹாம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறு செய்கிறதை பார்க்கிறோம். அதன் பொருட்டு கடவுளுடைய கோபம் இறங்குகிறது. சாராவை ஏளனம் செய்கிறாள் ஹகார். குழப்பங்களுக்கு உள்ளாகப்படுகிறார்கள். கடவுள் தரிசனத்தை கொடுக்கிறார் அப்ரஹாமுக்கு. அப்ரஹாம், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கும் சாராவுக்கும். வேதம் சொல்லுகிறது, அப்ரஹாம் தனக்குள்ளே நகைத்தார், சிரித்தார் என்று. கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதை விசுவசிக்காதபடிக்கு அப்ரஹாம் சிரிக்கிறார். கடவுள் தரிசனம் கொடுத்து, சாரா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்ல பொழுது சாராவும் சிரிப்பதை, நகைப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு பலவீனங்களை வெளிப்படுத்திய அப்ரஹாமுக்கு ஆண்டவர் மாறவில்லை. மனுஷன் மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாறவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மனுஷன் பலவீனத்தோடு பிரயாணிப்பதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இடத்துல இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பாவம் அவன் செய்து விட்டான், கடவுளிடத்திலிருந்து தூரமாகி விட்டான் என்று ஆண்டவர் மாறவில்லை. இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? இந்த விசுவாச வாழ்க்கையிலே 100 வயது தாண்டிய பிறகு அப்ரஹாமுக்கு ஒரு குழந்தை ஈசாக்கு பிறக்கிறான். தைரியத்தோடு அவனையும் பலி கொடுக்க சித்தமாகும் அளவுக்கு அப்ரஹாமனுடைய விசுவாச வாழ்க்கை பெருகிற்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்மிலே பலர் எத்தனையோ பலவீனத்தில் இருக்கக்கூடும், விசுவாச வாழ்க்கையிலே தளர்ந்து போய் இருக்கக்கூடும். ஆனால் அப்ரஹாமை போல நாம் இந்த விசுவாச பிரயாணத்திலே முன்னேற முயற்சிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியிலே மனுஷனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அந்த ஒப்பந்தத்துக்கு மாறிவிடுவான். கடவுள் என்றென்றைக்கும் மாறுவதில்லை, நமக்காக காத்திருக்கிறார். இன்று இரவு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.